நாகை மாவட்டம் சீர்காழி அருகே ஒருங்கிணைந்த பண்ணை குட்டை அமைத்து இயற்கை விவசாயம் செய்து அதிக வருமானத்தை ஈட்டுகிறது விவசாய குடும்பம். கழிவையே மூலதனமாக்கி வருமானத்தை ஈட்டும் வழியை கூறுகிறார் அந்த விவசாயி. நீரில் மிதக்கும் வீடு, நீந்தி கழிக்கும் பறவைகள், கண்ணுக்கு ரம்யமாக காட்சியளிக்கும் இந்த இடம் சுற்றுலா தலம் அல்ல, விவசாயியின் உழைப்பில் உருவான ஒருங்கிணைந்த பண்ணை. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள நிம்மேலியில் 1/2 ஏக்கர் பரப்பளவில் குட்டை அமைத்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் விவசாயி திலகர். ரசாயன உரங்களை தவிர்த்து மறைந்து போன பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து உணவே மருந்தாக பயன்படுத்துவோம் என்பதே திலகரின் கொள்கை லட்சியம். விவசாயம் பொய்த்து போன சூழலில் விவசாயிகள் நகர் நோக்கி பயணிக்கும் இக்கட்டான காலகட்டத்தில் விவசாயத்திற்கு புத்துயிர் அளிப்பதே நோக்கம் என்கிறார் திலகர். இன்னைக்கு மண் என்னன்னா ரசாயன உரத்தை போட்டு போட்டு மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது. இன்று எக்கச்சக்கமான குளநோய், புகையான், இது மாதிரி பூச்சிகள் தான் உற்பத்தி ஆகிறது ஒழிய நெல் உற்பத்தி ஆகவில்லை. பெரும் நஷ்டத்துக்கு இன்னைக்கு விவசாயிகள் அல்லால் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் உங்களுடைய இளைய தலைமுறைக்கு, இளைய சங்கதியினர்களுக்கு நஞ்சில்லா உணவு தரலாம், மண் வளத்தை பாதுகாக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டமும் வராது, நஷ்டமும் வராது. இந்த இயற்கை விவசாயம் என்றுக்குமே நமக்கு கைவிட்டு போகாது. புதியதை வீணாக்கும் படர்மத்தியில் கழிவுகளையும் வீணாக்காமல் அவற்றை மூலதனமாக்கி வயலுக்கு உரமாக்குகின்றனர் இவர்கள். கழிவுகளை உணவாக்கும் திட்டமே இவர்களின் தத்துவம். அதன்படி இங்கு மீன், கோழி, ஆடு, மாடு ஆகியவற்றின் கழிவுகள் சுழற்சி முறையில் உணவாக மாற்றப்படுகின்றன. இந்த பண்ணையில் மருத்துவ குணம் நிறைந்த தேனீக்களும் இவர்கள் வசம் உள்ளது. விவசாயத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் பராமரிக்கும் இவர்கள் களை எடுக்கவும் மருத்துவ குணம் நிறைந்த அசோலா செடிகளை பயன்படுத்துகின்றனர். நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், ஆண்டு வருமானம், இப்படி பிரித்து ஒரு விவசாயி திட்டமிட்டு தன்னோட பண்ணையை அமைச்சுண்டா, இல்லை கொஞ்சம் ஒரு பண்ணையா இல்லை, பண்ணங்கிறது கூட வார்த்தை வேண்டாம், ஒரு கொஞ்சம் நிலம் இருக்கிறவா 2 ஆடு இருந்து, 1 மாடு இருந்து, 4 கோழி இருந்து, ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட ஒரு பண்ணையா ஒன்றா எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுருந்தது தான் ஒருங்கிணைந்த பண்ணை. அதுக்கு தேவையானதை நம்ம அதிலே உற்பத்தி பண்ணிக்கலாம். வானம் பார்த்த பூமி என்று எண்ணி கலங்காது வானமே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்தை நோக்கி பயணிக்கின்றனர் இந்த விவசாய தம்பதிகள். இவர்களின் வருகை விவசாயத்திற்கு புதிய உத்வேகத்தையும் புதுமையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள்.